Nada, primero nada, bro, Vicky bro. Vicky bro. Yes, sir. Bro. Abrir un botella, ¿sabes? லைக் நமக்கு கண் தானம் பற்றி நல்லா தெரியும், பட் ஸ்கின் அண்ட் ஹேர் டொனேஷன் ஆஃப்டர் லைஃப் எவ்வளோ பாசிபிள்ங்கிற பெரிய பெருசாக யாரும் பேசினது கிடையாது அதை பற்றி. பட் திஸ் இஸ் சச் அ குட் காஸ் அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். இஃப் யூ வாண்ட் டு நோ அ லாட் மோர் அபவுட் திஸ், please support the page so that you will get a lot more information about it. And thank you so much for having me here today. ஸ்கின் டொனேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், அதோட அவேர்னஸ்க்காக நிறைய ஸ்டார்ஸை கூப்பிட்டு ஒரு அழகான ஒரு ரேம்ப் வாக். அண்ட் அதில் வந்து ஏல் விஜய் சார், அவர் முக்கியமான ஒரு பர்சனாக, லைக் ஏமி ஜாக்சன், இவங்கெல்லாம் வந்து ஸோ இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு காஸ்க்காக தான் அந்த ஸ்கின் டொனேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய பேருக்கு அடிப்படுது, நிறைய பேருக்கு நிறைய ஸ்கார்லாம் ஆகுது, ஒரு ஸ்கின்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அண்டு நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கும் அந்த ஸ்கின்லாம் தேவைப்படுது. ஸோ யூனோ லைக் அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். நம்ம போகும்போது இந்த மண் எப்படி வந்து இந்த இந்த உடம்பு இந்த மண்ணுக்கு தானே போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதுவுமே எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல. அண்ட் முக்கியமாக ப்ரெஸ் நீங்கள் எல்லாருமே இதை கவர் பண்ணுறதுல எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் இன்னும் அழகாக இருக்கலாமே, இன்னும் அழகாக இருக்கலாமேன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லா ஹியூமன்ஸுக்குமே இருக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது தன்னுடைய பிறந்த அழகை இழந்தவர்களுக்கு நம்மளால் முடிந்த ஒரு விஷயம் இந்த அவேர்னஸ்க்கு கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல், இது முடிஞ்ச எல்லாருமே நம்மளுடைய இன்னர் பார்ட்ஸ், அவுட்டர் பார்ட்ஸ் டொனேட் பண்ணுற மாதிரி ஸ்கின் டொனேஷனும் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். It's just, it breaks my heart to know that we still have so many cases of violence like this. And having a daughter myself, and being a woman out there, I think we should support each other, like I said, and help. Um, it really breaks my heart to know that this has happened to some people, but what really makes me stronger is to see the strength and the inside beauty which these girls have shown. Thank you. எல்லாருமே வந்து கூந்து சேட்டி ஃபார் த கிராண்ட் காஸ் ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ்க்கு வந்து ஆனர் பண்ணி அவங்களுக்கும் தே ஹேவ் லாட் ஆஃப் பேட்டில்ஸ் தே ஹேவ் ஃபாட். யூ ஆர் ஸ்ட்ராங், யூ ஆர் கான்ஃபிடென்ட் சொல்லி அவங்களே இந்த இனிஷியேட்டிவில் ஒரு அப்பர் ஹேண்டாக வச்சுட்டு ஒரு இவெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் அ இனிஷியேட்டிவ் டன் அட் த சேம் டைம். இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் ஷோ ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்கே நடக்க போகுது. ஸ்கின் டொனேஷன், ஐ திங்க் எல்லாரும் தெரியும் that skin is your biggest organ, but
how we can donate it, it's very rarely informed. அது ரொம்ப நல்லா ஒரு காஸ்க்காக ஒரு கான்டெஸ்ட் வச்சுருக்காங்க. I think I congratulate Gopinath and Charan for doing such a lovely event. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு ஸ்பெஷல் காஸ்க்கு ஒரு பியூட்டி பேஜன் நடக்க போகிறேன். இதில் ஐ எம் வெரி ப்ரிவிலேஜ் டு பி அ பார்ட், வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட். என்னென்னா எனக்கே இந்த காஸ் பற்றி முன்னாடி தெரியாது. ஆஃப்டர் ஐ கேம் டு திஸ், ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் திஸ். எனக்கு இந்த ஒரு இஷ்யூ பற்றி, ஒரு ஸ்கின் டொனேஷன், ஆசிட் அட்டாக், பர்ன், ஸ்கின் என்ன பண்ணுற அதெல்லாம், அண்ட் கம்பைனிங் இட் வித் அ பியூட்டி பேஜண்ட். இப்போது ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் டேலண்டட் கேர்ள்ஸ் இருக்கும் இங்கே கண்டெஸ்டன்ஸ் எல்லாம். ஸோ தே நீட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன சொல்கிறது, ஒரு டேலண்ட் காட்டுறதுக்கு. அண்ட் டுடே வி ஹேவ் கிரேட் கெஸ்ட் ஆல்சோ அண்ட் வி ஹேவ் அ கிரேட் டைரக்டர். இதுக்கு பார்ட் ஆனதுக்கு சரண் தான். ஹீஸ் தேங்க்ஸ் டு சரண். இவர் தான் எனக்கு இந்த அவேர்னஸ் கொடுத்தது. ஹி இன்வைட்டட் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. Thanks so much for being as a brand ambassador. தேங்க்யூ. இட்ஸ் அ கிரேட் ப்ளஷர். இவங்க வந்து இனிஷியலாக வந்து சோஷியல் காஸை கேட்ட உடனே ஷி ரியலி வாண்டட் டு பி அ ஃபேஸ் ஆஃப் திஸ் இவெண்ட். அவங்க வந்து இந்த வருஷம் மட்டும் இல்லை, லைக் ஃபர்தராகவும் வாட் எவர் இட் இஸ், திஸ் சோஷியல் காஸ் வில் டெஃபினெட்லி do good to a lot of people. அதனால் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். ஸோ ஐ எம் ஸோ honored to be part of this ன்னு சொன்னாங்க. we were also so grateful to her for her wonderful support. நிறைய பேருக்கு இது ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கோல்டன் ஃபேஸ் ஆஃப் சவுத் இந்தியா அந்த ஈவெண்ட்டுக்காக நம்ம இங்கே அசம்பிளாக இருக்கோம். ஒரு நல்ல காஸ்க்காக நடக்கிற ஒரு விஷயம், ஒரு ஸ்கின் டொனேஷன், அதோட அவேர்னஸ்க்காக தான் இந்த ஈவெண்ட்டே பண்ணுறாங்க. அதில் நான் ஒரு பாட்டாளத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஒரு பெருமைப்படுறேன். அதோட மிக முக்கியமான 2 பில்லர்ஸ் இருக்காங்க, சரண் அண்ட் மிஸ்டர் கோபி. அவங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணோம், ஏன்னா இதில் கூப்பிட்டு என்னை கூட இருக்க சொன்னதுக்கு. தே ஆர் த பில்லர்ஸ். நான் சும்மா அவங்க பின்னாடி இருக்கேன், அவ்வளோதான். அதுதான் உண்மையும் கூட. அண்ட் இஸ் தேர் பேபி அண்ட் தேர் பிரெயின்ஸ். ஒரு நல்ல காஸ்க்காக பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப அது ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு அழகை வந்து நம்ம வேறு விதமாக பார்க்குறோம். ஆனால் அதே வந்து ஒரு ஆசிட் விக்டிம் ஆனவங்கள நம்ம இந்த சொசைட்டி வந்து என்ன நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட இந்த இன்டென்ஷன் ஆஃப் திஸ் என்டையர் ஈவெண்ட் நான் நினைக்கிறேன். இதுக்கு நிறைய பேர் வந்து ஒரு பெரிய இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு இருக்குது. இன்றைக்கி அது ஆசிட் விக்டிமுக்கும் அந்த ஸ்கின்னோட இஷ்யூஸ் வரவங்களுக்கு நம்ம ஒரு பிளட் டொனேஷன் கேள்விப்பட்டிருக்கோம், ஐ டொனேஷன் கேள்விப்பட்டிருக்கோம். முதல் முறையாக ஒரு ஸ்கின் டொனேஷனை இவ்வளோ பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த லெவலில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த ஷோவில் மொத்தம் 60 பேர் கலந்துக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து 4 ஸ்டேட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸாக அவங்கள ஆடிஷன் பண்ணி இவங்க 2 பேரும் வந்து ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அது வந்து இன்றைக்கி ஒரு ஃபினாலே நடந்துகிட்ருக்கு. இதுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துட்டுருக்காங்க. மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இது ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் இந்த அவேர்னஸ்க்கு. குட் லக் டு த என்டையர் டீம் அண்ட் குட் லக் ஃபார் த வின்னர்ஸ். ஓவர் இஸ் வின்னிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்திருக்க அத்தனை பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ். ஸ்கின் அவேர்னஸை வந்து இந்த லெவலுக்கு எடுத்துன்னு போனது காரணம் அவர் சொல்வார், நாங்கள் பேபி பிரெயின்ட்டு. ஆஸ் எ ஆனரி சேர்மன் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன். ஐ ஆம் தேர் ஃபார். ஒரு நல்ல காஸ்க்குனா நான் எப்போவுமே இருப்பேன், பில்லராக இருப்பேன்னு சொல்லி இந்த செகண்ட் வரைக்கும் பில்லராக இருக்கிற அவர் தான். அவரோட பிஸி ஸ்கெட்யூலையும் ஷூட்டிங் இன்றைக்கி சீக்கிரமாக வைண்ட் அப் பண்ணிட்டு இன்றைக்கி வரதுக்கு, இந்த ப்ரோக்ராம் உள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு காரணம் அவ்வளோதான். ஒரு சிதைந்த முகத்தை அழகு முகமாக ஆக்கணுன்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். ஆசிடால் பாதிக்கப்பட்டவங்களோட முகம் அழிஞ்சு போனோன்னா அந்த முகத்தை தங்க முகமாக்குறதுக்காக தான் கோல்டன் ஃபேஸ் ஆஃப் சவுத் இந்தியன் ஆக்கணும். இது என்னென்னா, இப்போ யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுன்ற மாதிரி நம்ம இருக்கிறச்ச 4 பேருக்கு நல்லது பண்ணணும். இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு தோளால் கொடுத்து அந்த தோளால் அவங்க ஒரு அழகை கொண்டு வரதுக்கு தான் இந்த கோல்டன் ஃபேஸ் ஆஃப் சவுத் இந்தியா பண்ணுறோம். இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக இத்தனை பேர் நீங்களாம் வந்ததுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, பிரதர், எனக்கு கூட பிறக்காத பிரதர் மேலே என்னென்னா அவர் தான். எதாக இருந்தாலும் இன்றைக்கும் நான் இருக்கேன்னு சொன்ன காரணம் தான். ஐ ஆல்வேஸ் தேங்க் him and my mom and my family for the full support, and I wish all my contestants success.